மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தை ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் தேவனிடத்தில் சேருங்கள் என்ற தலைப்பு. இதனுடைய வசனம், ஆதார வசனம் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். அதாவது உபவாசம் என்பது ஆண்டவர் மீதுள்ள ஒரு கவனம் செலுத்துவதற்கும், அவருடைய வழி காட்டுவதை தேடுவதற்கும், அவரிடம் நெருங்கி வருவதற்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம், உணவை முழுமையாகவோ பகுதியாகவோ தவிர்ப்பதாகும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஏறெடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு செய்து நம்முடைய சுய மறுப்பு மனத்தாழ்மைகள் செயல்படுதல் ஆகும். அதாவது தேவனுடைய சித்தம் செய்ய விடவும் உபவாசத்தின் முக்கியத்துவம் குறைவு என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். மீகா 6:8 சுட்டி காட்டுவதை போல கர்த்தர் நிஜமாக தம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற தேவ பக்தியானது நியாயம் செய்து இரக்கத்திற்கு தேவனுக்கென்று முன்பாகவும் பணிவுடன் நடப்பதுதான் உபவாசம். தன்னிலே தானே முடிவது கிடையாது. அது தேவனை ஆராதிக்கவும் அவரிடம் இருக்கிற அந்த மனத்தாழ்மையை நம்மை ஒப்படைக்கும் ஒரு வழியாகும். அதே போல் உபவாசத்தின் மூலமாக நாம் தேவனை கையாள முடியும் அதாவது என்று நாம் நினைப்பதற்கு தவறு. ஆனால் நாம் உபவாசித்து பலனை காண நாம் ஜெபிப்போம். ஆனால் சிறப்பான பலன்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கின்றது. உபவாசத்தில் உள்ள ஜெப ஆவிக்குரிய நன்மைகளில் அன்று தேவனிடத்திலே அது ஒன்று நம்ம கவனம் செலுத்துவது மற்றும் நம்முடைய குறைபாடுகளை அவருடைய பூரண நிறைவையுடன் குறிக்கிறது. அதிக விழிப்புணர்வு பெறுவதற்கும் நாம் எண்ணி இருக்க வேண்டும், என்னவா இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதா. இந்த லெந்து நாட்களில் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நம்முடைய விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் அதிகமாய் நம்ம வளர வேண்டுமாம். நம்ம உபவாசம் உணவில் மட்டுமல்ல, மனம் திரும்புதலின் மூலமாகத்தான் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆவி புதுப்பிக்கப்படுவதாக, சுத்திகரிக்கப்படுகிற அந்த ஆவி புதுப்பிக்கப்படுவதாக. ஆனால் சுய முற்றிலும் நீங்கட்டும், இயேசு இரட்சகராக ராஜாவாக மாறட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். ஜெபம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும் எண்ணற்ற பாவங்களுக்காக துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் சுத்திகரிக்கும் கிருபையின் அதிகரிப்பதாக உமக்காக காத்திருப்பதும் இயேசுவே, நீர் எனக்கு அளித்த மாபெரும் விலை மதிப்பற்ற வாக்குறுதிகளை பெறுவதும் எனது உபவாசத்தின் நோக்கம் மட்டும். அதற்கு எனக்கு கிருபை தாரும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.